அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். To the chief of Mishkan and the Negat net upon the smitten a blossom of David. O Lord, and rebuke me not in thine anger, in natural custom me in the heart displeasures. வசனம் 2. என் மேலே இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. I have mercy upon me, O Lord, for I am weak. O Lord, I heal, for my bones are the vexed. வசனம் 3. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுத்துகிறது. எதுவரைக்கும் கர்த்தாவே? My soul is also sorely vexed. But thou, O Lord, how long? வசனம் 4. திரும்பவும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும்.
உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். Return, O Lord, deliver me, soul, who serve me, for thy mercy's sake. வசனம் 5. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவர் யார்? For in death and there is no remembrance of thee. In the grave who shall and give thee thanks. வசனம் 6. என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீராலே என் படுக்கை மிகவும் ஈரமாகி என் கட்டிலே நனைக்கிறேன். I am weary with my groaning all the night, and make I my bed shall swim. I water my throat with my tears. வசனம் 7. தீவிரத்தினாலே என் கண் குழியில் விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவரும் நிமித்தமும் மங்கிப் போயிற்று. Many eyes in the consummate because of the grove, it and vexed hold and because of all many enemies. வசனம் 8. அக்கிரமக்காரரே நீர் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். Depart from me, all he workers iniquity, for the Lord and hate and hear the voice of my and weeping. வசனம் 9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். The Lord and hate and hear my supplication, the Lord I will and receive my prayer. வசனம் 10. என் பகைஞர்கள் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்ப சடிதியிலே வெட்கப்படுவார்கள். Let all many enemies and be and as made and the Siri exit. Let them and return and be and as made suddenly. Hi friends. நேற்று தினத்தில் சர்ச்சில் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க, அதை தான் நான் இப்போ படிக்க போகிறேன் தமிழில். அதுதானே எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் அதுதான் இந்த தலைப்பில் தான் நினைக்கிறேன். நான் உங்களை குணப்படுத்தும் படி என்னிடத்தில் திரும்புங்கள். மூப்பர் எஸ். மார்க் பல்மர் எழுபதின் மாதிரி தலைமை. திரும்பி வாருங்கள் நிமித்தம் வருபவர்கள் நிமித்தம் பரலோகத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. நீங்கள் திரும்பி வர இன்னும் தாமதிக்க விடவில்லை. நாங்கள் ஒரு காலத்தில் கம்பீரமான மரங்களை சூழப்பட்ட ஒரு வீட்டிலே வசித்து வந்தோம். நுழைவாயிலுக்கு அருகிலே ஒரு அழகான வில்லை மரம் இருந்தது. ஒரு சோரகமான இரவில் ஒரு பெரிய புயல் வீசி வில் மரம் சரிந்து விழுந்தது. அது வேர்கள் பிடுங்கப்பட்டு தரையிலே கிடந்து ஒரு பரிதாபகரமான காட்சியாக இருந்தது. நான் சங்கிலியால் ரம்பத்தை புதுப்பிக்கவும் விறகுக்காக மரத்தை வெட்டவும் தயாராக இருந்தபோது எங்கள் பக்கத்து வீட்டார்கள் என்னை தடுக்க ஓடி வந்தார்கள். மரத்தை கை விடுவதற்கான அவர் என்னை கண்டித்தார். மேலும் அதை அகற்ற வேண்டாம் என்று அவர் எங்களை உறுதியாக வலியுறுத்தினார். பின்னர் அவர் தரையிலே இன்னும் ஒரு வேரை சுட்டி காட்டி நம் மரத்தை முட்டு கொடுத்து அதன் கிளைகளை வெட்டி அதை வளர்த்தால் வேர்கள் மீண்டும் பற்றிக்கொள்ளும் என்று கூறினார். 2. அந்த மரம் வேரோடு அந்த புயலில் சாஞ்ச மரத்தை காட்டியிருக்காங்க. 2 படம். இவ்வளவு வெளிப்படையாக விழுந்த பிரச்சனையில் இருந்து ஒரு மரம் எப்படி உயிர் பிழைத்தது, மீண்டும் உயிர் பெற முடியும் என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தின் அது மீண்டும் வளர ஆரம்பித்தாலும் அது புயலை
தாக்கு பிடித்தது என்று நான் நினைத்தேன். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த மரத்திற்கு இன்னும் எதிர்காலம் இருப்பதாக நம்புவதை அறிந்து நாங்கள் திட்டத்துடனே இணைந்தோம். அந்த மரத்தோட கிளை 2 படம். அதன் விளைவு சிறிது காலத்திற்கு பிறகு மரம் வேரூன்ற தொடங்கியதும் உயிரோடு இருப்பதற்கான அறிகுறிகளை கண்டோம். அப்பொழுது 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரம் வண்ணமயமாகவும் வலுவான வேர்களை கொண்டதாகவும் மீண்டும் நிலப்பரப்பின் அழகுக்கு பங்களிக்கிறது. இன்னொரு படம், அது வளர்ந்துருச்சு திருப்பியும் அந்த வேரில். உலகெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களை சந்திக்கும் போது இந்த வில்லோ மரம் எல்லா தொலைந்து போனதாக தோன்றினாலும் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு காலத்தில் சிலர்கள் வில்லோவை போல வலுவாகவும் துடிப்பாகவும் இருந்த சுவிசேஷத்தின் சாட்சிகளை கொண்டிருந்தனர். பின்னர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அந்த சாட்சிகள் பலவீனமடைந்தது. விசுவாச இழப்புக்கு வழி வகுத்தன. மற்றவர்கள் விசுவாச பூமியில் மெல்லிய வேர்களை உதித்து தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் தங்கள் சிஸ்தவாத்தை புதுப்பித்து தங்கள் வீடாகிய சபைக்கு திரும்பி தொடர்ந்து தொடுத்த பலரின் கதைகளில் நான் ஈர்க்கப்பட்டேன். பயனற்ற விறகுகளைப் போல தங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கைகளையும் துவக்கி எரிவதற்கு பதிலாக அவர்கள் ஆவிக்குரிய தூண்டுதலுக்கும் திரும்புவதற்கான அன்பான அழைப்புகளுக்கு பதிலளித்துள்ளன. கொரியாவில் நடந்த ஒரு பிணைய மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். அங்கு திரும்பி வந்த ஒரு உறுப்பினர்கள் எனது நம்பிக்கையின்மையும் பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்ததற்காகவும் என்னை தொடர்பு கொண்டதற்காகவும் எப்பொழுதும் என்னிடத்தில் மிகவும் அன்பாக இருக்கும் உறுப்பினர்களாகவும் சகோதரர்களுக்கு நான் நன்றி கூறுகிறான் என்று பகிர்ந்து கொண்டனர். என்னை சுற்றி இன்னும் குறைந்த உற்சாகமான நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அது வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை திரும்பவும் பெற சபைக்கு திரும்பி செல்லுமாறு ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் அனைவரும் விசுவாசத்திற்காக ஏற்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். விசுவாசத்திற்காக ஏற்கும் அனைவருக்கும் நாங்கள் உங்களை மீண்டும் வர அழைக்கிறோம். நீங்கள் மீண்டும் பரிசுத்தவான்களுடனே ஆராதிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பலப்படுத்தப்படும் என்று நான் வாக்களிக்கிறேன். தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னாள் ஊழியக்காரர் ஒரு மூத்த சபை தலைவருக்கு கடிதம் எழுதி தனது போதனைகளால் ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மரபு பாரம்பரியம் குறித்து தூண்டுபடுத்தப்பட்டு அதனால் அவர் பின்பு சபையை விட்டு வெளியேற வழிவகுப்பதற்காக மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினார். அவர் பணிவுடன் இவ்வாறு தெரிவித்தார்: துக்ககரமாக 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோபப்பட்டேன் என்பது என்னை மிகவும் பெரிய
விலை கொடுக்க வைத்துள்ளது. நான் நிறைய இழந்துவிட்டேன். நான் நினைத்ததை விட மிகவும் அதிகம். நான் இந்த வழியிலே ஏற்படுத்திய தீங்கை நினைத்து மிகவும் வெட்கப்படுகிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் திரும்பி வந்ததற்கான வழியை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இழந்ததை உணர்ந்து அனைவருக்கும் சுவிசேஷத்தின் மகிழ்ச்சியான காணியை மீண்டும் ஒருமுறை ருசிக்க உங்களை மீண்டும் வருமாறு அழைக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு சகோதரர் பல வருடங்களுக்காக சபையிலிருந்து விலகி இருந்தார். பிரிந்து செல்லும் அன்புக்குரியவர்களுக்காக வேதனைப்பட்டும் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் திரும்பி வந்து கதையில் வல்லமை வாய்ந்ததாய் படங்கள் உள்ளன. அவள் எழுதினாள், நான் என் சபையிலிருந்தும் சுவிசேஷத்திலிருந்தும் ஒரு வகையில் என் குடும்பத்திலிருந்தும் விலகி சென்றேன் என்பதற்கான எண்ணற்ற காரணங்களை என்னால் பட்டியலிட முடியும். ஆனால் அவைகளை உண்மையிலேயே முக்கியமில்லை. நான் சபையை விட்டு விலகுகிற ஒரு பெரிய முடிவை எடுக்கவில்லை. நான் அநேகமாக 1000 தேர்வுகளையே செய்தி இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்பொழுதும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், என் பெற்றோர்கள் ஒரு பெரிய முடிவையே எடுத்துள்ள அவர்கள் அதிலே உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் என்னை நேசிக்க முடியும் செய்தார்கள். எவ்வளவு கண்ணீர் சிந்தப்பட்டது, எத்தனை துக்கமில்லாத இரவுகள், எத்தனை இதயபூர்வமான மன்றாட்டு வார்த்தைகள் எனக்காக சொல்லப்பட்டன என்பதை என்னால் அறிய முடியவில்லை. அவர்கள் என் பாவங்களுக்காக என்னை அழைக்கவில்லை, மாறாக என் பாவ நிலையை என்னை அழைத்தார்கள். அவர்கள் வீட்டிலே அல்ல, குடும்ப கூடுகையிலோ என்னை வரவேற்கப்படாதவர்களாக உணர வைக்கவில்லை. அந்த உணர்வுகள் எதுவானாலும் என் சொந்த செயல்கள் ஏற்கப்பட்டவை. மாறாக அவர்கள் என்னை தொடர்ந்து வரவேற்று கொண்ட இருந்தார்கள். காலப்போக்கில் என் வெளிச்சம் மங்குவதை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுதே நான் இன்னும் ஆக வேண்டிய ஒரு மனிதனின் நிகழ்வு மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சபையை விட்டு நான் விலகி செல்லும் பாதை சிக்கலாக இருந்ததைப் போலவே நான் திரும்ப செல்லும் பாதையும் அப்படியே இருந்தது. ஆனால் திரும்ப வருவதில் கடினமாக இல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பி வருவது போன்ற உணர்வு. இன்றைய எனது செய்தி ஒரு காலத்தில் சுவிசேஷமாக ஆவியை உணர்த்த அனைவருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித செய்யப்பட்ட சபை உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறதா அல்லது திரும்ப செல்லும் வழி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அனைவர்களுக்கானது. இது பயனின்றி கத்துக்கொண்டு இருக்கும் அல்லது விலகிச் செல்ல தூண்டப்படும் எவருக்கும் பொருந்தும். இந்த செய்தி ஒரு சவாலும் அல்ல, கண்டனமும் அல்ல. இது உங்கள் ஆவிக்குரிய வீட்டிற்கு உங்களை மீண்டும் வரவேற்க அன்புடனும் உண்மையான விருப்பத்துடனும் கொடுக்கப்படும் அழைப்பு. எமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இடமிருந்து இந்த அன்பான அழைப்பையும் மகத்துவமான வாக்குறுதிகளையும் நீங்கள் எப்பொழுது கேட்கும்போதும் பரிசுத்த ஆவியின் சாட்சியத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் ஜெபித்து இருக்கிறேன். நீங்கள் இப்பொழுதாவது என்னிடமிருந்து மனம்
திரும்பி நான் உங்கள் குணப்படுத்தும்படியாக மனம் மாறப்பட்டீர்களா? ஒவ்வொரு வாரமும் பலர் இரட்சகர்களின் அழைப்பதற்கு பதிலளித்து சிஷ்யத்துவத்திற்கு சபை நிகழ்த்துவதற்கும் திரும்பி இயேசு வாக்குறுதியை அளித்த குணப்படுத்தலை அமைதியாகவும் பணிவாகவும் தொடர்கிறார்கள். சில சமயங்களில் பரவும் கதைகளுக்கு மாறாக நமது இளைஞர்களின் சோதனை எண்ணிக்கைகளில் ஆனார்கள். வலுவாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் தங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள தேர்வு செய்கிறார்கள். கப்பர்நாகுமில் இயேசுவின் சீஷர்கள் பலர் அவருடைய போதனைகளை கடினமாக கண்டு வெளியேற தெரிந்தெடுத்தபோது அவர்கள் தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் திரும்பி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார். நாம் ஒவ்வொருவரும் தமது தனிப்பட்ட சோதனை நேரங்களை எதிர்கொள்ளும் பொழுது பதிலுக்காக வேண்டி கேள்வி இதுதான். இயேசுவுக்கு பேதுரு அளித்த பதில் காலத்தால் அழியாத மற்ற எதிரொலியாக இருக்கிறது. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எனவே இரட்சகர் அவரிடம் திரும்புவதற்கான அழைப்பையே நீங்கள் கருத்தில் கொள்ளும் பொழுது வில்லோ மரத்தின் கதையில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம்? 1. திரும்பும் பயணம் பெரும்பாலும் எளிதான அல்லது வசதியானது அல்ல, ஆனால் அது தகுதியானது. எங்கள் வில் மீண்டும் நின்றபோது அதன் கிளைகள் அனைத்தும் வெட்டப்பட்டன. அது அழகாக இருக்கவில்லை. பழைய வழிகளை நிராகரித்து பெருமையை விட்டபோது நாமும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக உணரலாம். இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய சுவிசேஷத்தின் மீதும் அடிமரம் மற்றும் வேர்கள் மீது உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துவது அந்த முதல் அடியை திரும்பும் வகை உங்களுக்கு நம்பிக்கையை தைரியத்தையும் தரும். வசனம் 2. எங்கள் வில்லோ அதன் முந்தைய வலிமையையும் அழகையும் மீண்டும் பெற பல ஆண்டுகள் ஆனது. இப்பொழுது அது முன்பை விட இன்னும் வலுவாகவும் அழகாகவும் இருக்கிறது. உங்கள் விசுவாசமும் சாட்சியும் வளரும்போது பெருமையாக இருங்கள். எத்தனை வருடங்களாக நீங்கள் இங்கே இருந்தீர்கள் போன்ற சிந்தனையற்ற கருத்துக்களை கேட்டு கோபப்படாமல் இருப்பதும் இதிலே அடங்கும். 3. நிலையான பராமரிப்பு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமல் வில் ஒருபோதும் உயிர் பிழைத்து இருக்காது. ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து மேஜையில் விருந்துண்டு கர்த்தருடைய வீட்டிலே நீங்கள் ஆராதிக்கும்போது உங்கள் விசுவாசத்தை உங்கள் சாட்சியத்தையும் நீங்கள் போஷிப்பீர்களாக. 4. வில்லோ அதன் கிளைகள் மற்றும் இலைகள் மீண்டும் வளர சூரிய ஒளி தேவைப்பட்டது போல நீங்கள் ஆவியின் உணர்வுகளுக்கும் சாட்சிக்கும் உணர்திறன் உடையவராக இருக்கும் போதும் உங்கள் சாட்சியம் வளரும். நான் பலமுறை அழைக்கப்பட்டேன், ஆனால் நான் கேட்கவில்லை என்று கூறி தனது நேரத்தை குறைவான ஆர்வமுடனே இருந்த உறுப்பினர்களாக விவரித்த அமோலோக்கியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வசனம் 5. என் பக்கத்து வீட்டுக்காரரும் வில் மீண்டும் என்னவாகும் என்பது தெரியும். அதுபோல் உங்கள் தெய்வீக ஆற்றல், உங்கள் விசுவாசமும் உங்கள் சாட்சியும் என்னவாக முடியும் என்பதை கர்த்தர் அறிவார்.
அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவிர்த்தி மூலம் உடைந்த அனைத்தையும் குணப்படுத்த முடியும். திரும்பி வருபவர்களை பார்த்து பரலோகத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது என்பதையும் நான் சாட்சியாக கூறுகிறேன். நீங்கள் தேவைப்படுகிறீர்கள், நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் என்றும் அவரிடம் திரும்பவும் அனைவரையும் அவர் அதிக சமாதானத்துடனும் அதிக மகிழ்ச்சியுடனும் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். அவருடைய இரக்கத்தின் கரங்கள் மடிக்கப்படவில்லை, ஆனால் உங்களுக்காக திறந்திருக்கின்றன, நீட்டப்பட்டுள்ளன. நீங்கள் திரும்பி வரவே இன்னும் தாமதமாக்கி விடவில்லை. எங்கள் இருதயங்களில் உள்ள அனைத்தும் அன்புடனும் உங்கள் வீட்டிற்கு வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். ஆர்வம் மூட்டுதல், இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புதல், விசுவாசம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கற்றுக் கொடுத்தாங்க நினைக்கிறேன் சர்ச்சில். ஓகே, இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல குணமுள்ளவர்களிடத்தில் சேரணும். அது நல்ல சபை, அது இந்த உலகத்துலேருந்து தனி வேறுபட்ட இருக்கிற ஒரு சபையாகவும் இருக்கணும். இயற்கை சார்ந்து இருக்கணும். இப்படி ஒரு சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கணும். அங்கே பெண் எடுக்கணும். அப்படி நம்ம வாழும் பொழுது இன்னும் நம்ம அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு இந்த உலக சிற்றின்பங்களுக்கு நம்ம அசைக்கப்படாமல் வேரூன்றி நிற்க, அவர் வருகையின் போது அவர் இன்னும் நம்மளை அவர் அதிகமாக நேசிப்பார். நம்ம முதன்மாரியாகவும் உலகத்தில் ஒரு முக்கியத்துவமான ஆமேஷ் மேன்லைட் இந்த மக்கள் மாதிரி வாழ்வதன் மூலம் பூமி பராமரிக்கப்படுது. அவரோட பிள்ளைகளை நம்ம திகழ்கிறோம் என்பதையும், அடுத்து அந்த வாழ்க்கை முறைமைகள் முக்கியமானவைகளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.